இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பாய். ஆதி, வா உள்ள போலாமா? Mr. Ade, we are very impressed about your project. Yeah. We definitely do it. Yeah. What's this, Ade? Hello. Why are you all laughing? இது வெறும் மருதாணி இல்லைங்க. இது என்னோட சென்டிமெண்ட். It's my mother's sentiment. It's called Indian traditional tattoo. Whenever I do any new projects or any big things, that time I used to apply this tattoo. Whenever I apply this, I feel like my mother is with me. இன்னைக்கு கூட பாருங்க, நான் மருதாணி வச்சுட்டு வந்ததால தான் இந்த ப்ராஜெக்டே ஓகே இருக்கு. Is it true? Yeah. Can we try this? Yeah, of course. ஹலோ, சொல்லுங்க. இந்த பொண்ணு கண்ணு முடிச்சிருச்சுமா? நான் இப்போ அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். அம்மா, நீ வர முடிச்சிருக்கமான்னு தெரியல. அப்படியா? அப்போ உடனே அந்த போட்டோ ஆல்பத்தை எடுத்து காட்டுங்களேன். அதுல அவ ஒரு போட்டோவை காட்டுவா, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ப்ளீஸ். சரி மோளே, நான் காணிക്കാം. கொஞ்சம் சீக்கிரம் காட்டுங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். ஓகே. என்னாச்சையா, மறுபடியும் கோமாக்கு போயிட்டாளா? சரி, அந்த போட்டோ ஆல்பம் காட்டுனீங்களா? காணிச்சு மோளே, ஒரு பெண் குட்டியோட போட்டோல பாக்ஸ் எடுத்துட்டு பாருமா. காட்டுங்க. ஒன்னும் தெரியாத ஊமை மாதிரி இருந்துகிட்டு நீதான் ஆதியோட பொண்டாட்டியா? ஹலோ மேடம். லாவண்யா, நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போடுறதுக்காக பேசிட்டு இருக்கோம். ஓகே மேடம். உங்க ஃபேமிலி டீடைல்ஸ் கிடைக்குமா? நான் அம்மா, அப்பா, தம்பி, அவ்வளவுதான் மேடம். உங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்களை பத்தி சொல்லல? மேடம், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்படியா? அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க மேடம். இதுக்கப்புறம் தான் கல்யாணம். சரி, நான் கூப்பிடுறேன். ஓகே. என்னது இது? லாவண்யாக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்றா. அப்புறம் ஏன் இவ்வளவு மார்க் பண்ணி வச்சிருக்கா? ஒருவேளை இந்த போட்டோல வேற யாராவது ஆதியோட பொண்டாட்டியா இருந்தா? எப்படி மிஸ் ஆகுதுன்னு தெரியலையே. இப்ப ஆதியோட பொண்டாட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது யாரோட வீடு? அன்னைக்கு உங்க ரிசப்ஷனுக்கு வந்தார்ல ஸ்ரீ வேதபுரி சுவாமி, அவரோட வீடுதான். ஓ. நான் புதுசா எந்த விஷயத்தை ஆரம்பிச்சாலும் சுவாமிகள் கிட்ட கேட்டுட்டு தான் ஆரம்பிப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல. வாங்க போலாம்.
நீ இப்ப வாங்கியிருக்கிற இடம் உன் வீட்ல இருந்து எந்த திசையில வரும்? ஈஸ்ட், கிழக்கு திசை சுவாமி. ஆ, கிழக்கு திசையா சொன்ன? ஆமா சுவாமி. நீ அதிர்ஷ்டக்கார சுதாகர். உனக்கு இடம் கிடைச்ச இந்த நாளே விசேஷமான நாள் தான். இன்னைக்கே நீ பூமி பூஜையை ஆரம்பிச்சாலே தொழில் நல்ல அமோகமா வளரும். இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாமா சுவாமி? ஆமா, இன்னைக்கு சாயங்காலமே 4:30 இருந்து 5:30 வரைக்கும் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, இந்த நேரத்துல பூஜையை ஆரம்பிச்சு செங்கலை நட்டு வச்சிரு. அதுக்கப்புறம் காத்து அடிச்சாலும் சரி, மழை அடிச்சாலும் சரி, காட்டு மரம் மாதிரி உன் தொழில் வளர்ந்து நிற்கும். சந்தோஷம் சுவாமி. இப்பவே போய் பூஜைக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சிடுறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உங்களை தான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உன் பேரு ஆதி தானே? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல?